வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியல, அதனால் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கேலரி டெஃபிஷியன்சி. அதாவது நீங்கள் கேலரியை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்கிறீங்களோ, நீங்கள் அதிக ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, அதில் இருக்க கேலரி பேசிஸ் கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோட்டீன் சாப்பிடணும், நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், நான் ஏன் இதை சாப்பிடணும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறப்ப லீன் மசில் மாஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா வாட்டர் தான். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற வாட்டர் குடிக்கணும். அதாவது 20 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுடைய வாட்டர் இன்டேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி கேலரி டெஃபிஷியன்சி, வாட்டர், ப்ரோட்டீன், இது எல்லாமே நான் எப்படி எடுத்துக்கணும் சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ப்ராப்பராக எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமலே இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதாவது அவங்க வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஆனால் நான் எப்படி பண்ணணும், என்னுடைய கேலரி எப்படி நான் கம்மி பண்ணி சாப்பிடணும், அதேமாரி நான் ப்ரோட்டீனும் எடுத்துக்கணும், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபுட்டை, இந்த நியூட்ரிஷனை ஃபுட்டை எடுத்து நிறைய பேர் அவங்களுடைய ஹெல்தி ரிசல்ட்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த ஃபுட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் உங்கள் பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு பதிலாக நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இதில் கேலரி பேசஸ் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 200 கேலரிஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இதை சாப்பிட்டா எனக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஓகே, ஆனால் நான் சொல்கிறத சிம்பிளாக கேட்டுக்குங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 95 கண்ட்ரீஸில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் மட்டும் 25 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஹெல்த்தியான ஃபுட்டோ அந்த அன்ஹெல்த்தியான ஃபுட்டோ இதெல்லாம் பார்க்காம அந்த ஃபுட்டை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே 95 கண்ட்ரீஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம நாட்டு மாரி மற்ற நாடு எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இதனோட பெனிஃபிட்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே புரிஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு இது ஒரு குவாலிட்டியான நியூட்ரிஷன் ஃபுட்டுன்றது உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் ஹெல்தி வேயில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா சரி, இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷனாலும் டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.